सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। மகாரதி மேலும் குதிரைப்படை இருவருக்குமான முக்கியமான வேற்றுமை என்ன? குதிரைப்படையின் அடையாளமாக என்ன இருக்கும்? கேள்விக்குறி மகாரதிகளின் அடையாளம் முற்றுப்புள்ளி. குதிரைப்படையின் அடையாளம் கேள்விக்குறி, மகாரதிகளின் அடையாளம் முற்றுப்புள்ளி. எப்படி ஏதாவது சேனை இருக்கிறது என்றால் அதில் இது முதல் நம்பர், இது இரண்டாவது நம்பர் என்று அதில் அடையாளம் இருக்கும். பிறகு அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கும். அதன் மூலம் இது முதல், இது இரண்டாவது என்று தெரிய வரும். அப்படி அனாதி நாடகத்தில் ஆன்மீக சேனையின் போர் வீரர்களுக்கு எந்த பதக்கமும் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் நாடகப்படி தானாகவே அவர்களுக்கு மனநிலை என்ற பதக்கம் பிராப்தியாகியே விடுகிறது. எந்த ஒரு பதக்கமும் அணிவிக்கப்படுவதில்லை. ஆனால் இயல்பாகவே அணிந்திருப்பவராக இருப்பார்கள். அப்படி மகாவீரனின் பதக்கமாக முற்றுப்புள்ளி இருக்கும். புள்ளி கூட அல்ல, முற்றுப்புள்ளி. மேலும் இரண்டாம் நம்பர், அதாவது குதிரைப்படையின் அடையாளம் சில நேரம் புள்ளி மற்றும் சில நேரம் கேள்வி. முக்கியமான அடையாளமாக கேள்விதான் இருக்கும். இதிலிருந்தே இந்த ஆத்மா எந்த நிலையில் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த அடையாளமே பதக்கமாகும். தெளிவாகவே தென்படும் தான் அல்லவா? நாளாக நாளாக ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய காட்சியை தானே செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். விரும்பாவிட்டாலும் கூட ஒவ்வொருவரின் நிலைக்கேற்ப மனநிலை தென்பட்டு கொண்டே இருக்கிறது. சூழ்நிலை அந்த மாதிரி வரும், பிரச்சனைகள் அவர்கள் எதிரில் அந்த மாதிரி வரும். அதனால் விரும்பாவிட்டாலும் கூட தன்னை மறைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்பொழுது எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அருகாமையின் நேரத்தின் காரணமாக மாலை, அதாவது அதுவே தன்னுடைய காட்சியை காண்பிக்கும். மனநிலை தன்னுடைய வரிசை எண்ணை இயல்பாகவே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் ஆகிறது தான் இல்லையா? யாராவது முன்னேற வேண்டும் என்றால் அவருக்கு வாய்ப்பே அந்த மாதிரி கிடைத்து விடுகிறது. யாருடைய வரிசை எண் பின்னுக்குரியது என்றால் இயல்பாகவே பிரச்சனை மற்றும் சம்பவங்கள் அந்த மாதிரி எதிரில் வரும். அதன் காரணமாக தானாகவே முன்னேறி செல்வதில் நிற்கும் கலை ஆகிவிடும். எவ்வளவுதான் விரும்பினாலும் ஆனால் முன்னேறி செல்ல முடியாது. சுவரை தாண்டுவதற்கான சக்தி இருக்காது. மேலும் இதற்கான மூல காரணம் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியின், ஒவ்வொரு ஞான பாயிண்டின் அனுபவியாகி நடந்து கொள்ளவில்லை. வெகு சில ஆத்மாக்களின் அஸ்திவாரமாக அனுபவம் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையோரின் ஆதாரம் குழுவின் ஒற்றுமையை பார்ப்பது மற்றும் சாத்வீக வாழ்க்கையை பார்த்து பிரபாவம் அடைவது. இது ஒரு ஆதாரம் என்று புரிந்து நடப்பது. மேலும் யாரோ ஒருவருடைய துணை காரணமாக ஊக்கம் உற்சாகம் நிறைந்து நடக்க ஆரம்பிப்பது. வேறு யாரோ கூறியதினால் நடப்பது. ஞானம் நன்றாக இருக்கிறது, அதன் ஆதாரத்தினால் செல்வது. அந்த மாதிரி நடந்து கொள்பவர்களின் அனுபவத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாத காரணத்தினால் சென்று போக போக மிகவும் குழப்பம் அடைவார்கள். ஆனால் வரிசை எண்ணோ உருவாகத்தான் வேண்டும். அநேகர் இப்பொழுது கூட அந்த மாதிரி இருக்கிறார்கள். யார் யோகா கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே யோகாவின் அனுபவம் இல்லை. யோகா என்றால் எதை கூறுவது? யோகா மூலம் இந்த பிராப்தி ஆகிறது என்று வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் யோகி வாழ்க்கை என்று எதை கூறுவது? அதன் அனுபவம் மிக அற்ப காலத்திற்கானதாக இருக்கிறது. நாடகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாடகத்தின் இரகசியத்தை தெரிந்து நாடகத்தின் ஆதாரத்தினால் வாழ்க்கையில் அனுபவம் செய்வது மிக குறைவானவர்கள். அந்த மாதிரி தென்படுகிறது தான் இல்லையா? இருந்தாலும் தந்தை கூறுகிறார்,
அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் துணை கொடுத்து லட்சியம் வரை அழைத்து செல்லத்தான் வேண்டும் அல்லவா? தந்தை தன்னுடைய உறுதிமொழியையோ நிறைவேற்றுவார் இல்லையா? ஆனால் சங்கமயுகத்தின் பிராப்தியின் உயர்ந்த பாக்கியமாக என்ன இருக்கிறதோ அதில் காலியாக இருந்து விடுகிறார்கள். சகயோகத்தின் லிஃப்ட் மூலம் சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் எது முழு கல்பத்தில் கிடைக்காததோ அது இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுவார்கள். அந்த மாதிரியானவர்களை பார்த்து இரக்கமும் வருகிறது, கருணையும் வருகிறது. கடலின் குழந்தையாக ஆன பிறகும் குளத்தில் குளிப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தன்னுடைய சிறு சிறு பலகீனங்களின் விஷயத்தில் நேரத்தை கழிப்பது என்பது குளத்தில் குளிப்பதாக ஆனது அல்லவா? நல்லது. பார்ட்டிகளுடன் அனைவரும் எப்பொழுதும் துணையின் அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்குவதுதான் முக்கியமான விஷயமாகும். ஒருவேளை நிரந்தரமான துணைவனாக ஆக்கினீர்கள் என்றால் மாயா தானாகவே உங்களிடமிருந்து விலகி சென்றுவிடும். ஏனென்றால் இந்த ஆத்மாக்கள் என்னை விட்டுவிட்டு இன்னொருவரை துணைவனாக்கிவிட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது தானாகவே விலகி சென்றுவிடும். எப்பொழுதும் தந்தையின் துணைவனாக ஆகுங்கள். ஒரு வினாடி கூட விலகி இருக்காதீர்கள். எப்பொழுது துணைவன் துணையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் பின்பு ஏன் விலகி விடுகிறீர்கள்? லாபமும் இருக்கிறது. லாபமுள்ள விஷயம் எப்பொழுதாவது விடப்படுமா என்ன? துணைவனின் துணை இல்லாத காரணத்தால் தனியாக செல்கிறீர்கள். எனவேதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தந்தையின் துணையின் அர்த்தம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதாகும். விலகி விடுகிறீர்கள் என்றால் சிறிய விஷயம் கூட கடினமாக அனுபவமாகிறது. எனவே உள்நோக்கு பார்வை உடையவராகி இந்த அனுபவங்களின் உள்ளே செல்லுங்கள். பிறகு சக்திசாலியான அனுபவம் செய்வீர்கள். எப்பொழுதும் தன்னை குஷியில் இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி ஸ்தூல பொக்கிஷத்தின் அதிபதி எப்பொழுதும் பொக்கிஷத்தின் போதையில் இருப்பார், அதேபோல் தன்னை குஷியின் பொக்கிஷத்தால் நிரம்பியவர் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? எப்பொழுதும் குஷியின் பொக்கிஷம் உடன் இருக்கிறதா அல்லது சில நேரம் கொள்ளையடிக்கப்பட்டு விடுகிறதா? ஒருவேளை யாராவது பொக்கிஷத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்றால் குஷியும் சென்று விடுகிறது. குஷி செல்வது என்றால் பொக்கிஷமும் செல்வது. பொக்கிஷத்தையோ தந்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை பாதுகாப்பவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இந்த பொக்கிஷம் தன்னுடையது என்றால் தன்னுடையது என்று எது இருக்கிறதோ அதை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும்? சிறிய பொருளை கூட கவனமாக பாதுகாப்பார்கள். இதுவோ மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒருவேளை பாதுகாக்க தெரியும் என்றால் எப்பொழுதும் நிரம்பியவராக இருப்பார்கள். அப்படி எப்பொழுதும் குஷியில் இருக்கிறீர்களா? பிராமண வாழ்க்கையே குஷிதான். ஒருவேளை குஷி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் கவனம் வையுங்கள். எந்த வழியால் பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று அந்த வழியை தெரிந்து அதை மூடிவிடுங்கள். பின்பு எப்பொழுதும் சக்தி நிறைந்த நிலையை அனுபவம் செய்வீர்கள். பொக்கிஷத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்பதற்கான ஆதாரம் கவனம். எனவே எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களின் எதிரில் உறுதிமொழி எடுப்பதினால் தற்காலிகமாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்களே என்ன ஆனாலும் சரி உறுதிமொழியை ஒருபொழுதும் துண்டிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை கிடைத்தார், ஆஸ்தி கிடைத்தது, பின்பு வேறு என்ன பாக்கி இருக்கிறது? இவ்வளவு உயர்ந்த பிராப்தி உள்ளவர் எவ்வளவு போதையில் இருப்பார்? எப்பொழுதும் மாயாவை வென்றவர் என்றால் ஒரு பொழுதும் முகம் மலர்ந்து இருப்பவர். எப்பொழுதும் முகம் மலர்ந்து இருப்பவர். தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் சேவையின் சமநிலை இருக்கிறது என்றால் கடின உழைப்பு குறைவு மற்றும் வெற்றி அதிகமாக இருக்கும். நல்லது. சுய புருஷார்த்தம் மற்றும் சேவையின் சமநிலை இருக்கிறது என்றால் கடின உழைப்பு மற்றும் வெற்றி அதிகமாக கடின உழைப்பு குறைவு மற்றும் வெற்றி அதிகமாக இருக்கும். நல்லது. வரதானம். ஆன்மீக உடற்பயிற்சி மூலமாக எடையை குறைக்கக்கூடிய சமமான மற்றும் அருகில் இருப்பவர் ஆகுங்கள். ஆன்மீக உடற்பயிற்சி என்றால் இந்த நேரம் நிராகாரி, அடுத்த நேரம் அவ்யக்த ஃபரிஷ்தா, அதற்கடுத்த நேரம் சாக்காரி கர்மயோகி.
மேலும் இந்த சங்கம யுகத்தின் பிராப்தியின் உயர்ந்த பாக்கியமாக மேலும் இந்த நேரம் உலக சேவாதாரி. அந்த மாதிரி தினசரி உடற்பயிற்சி செய்தீர்கள் என்றால் வீணானதின் சுமையாக என்ன இருக்கிறதோ அது நீங்கி போய்விடும். எப்பொழுது சுமை முடிவடைந்து விடுகிறது என்றால் பிரியதர்ஷனிற்கு சமமாக டபுள் லைட் ஆகுங்கள். அப்பொழுதுதான் ஜோடி பார்க்க நன்றாக இருக்கும். ஒருவேளை பிரியதர்ஷன் மெல்லியதாக இருக்கிறார் மற்றும் பிரியதர்ஷினி பர்மனாக இருக்கிறார் என்றால் ஜோடி நன்றாக இருக்காது. ஆன்மீக பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளுக்கு சமமாகுங்கள், அருகில் இருப்பவர் ஆகுங்கள் என்று கூறுகிறார். ஸ்லோகன்: தன்னுடைய வாழ்க்கை என்ற மலர்ச்சென்று மூலமாக தெய்வீக தன்மையின் நறுமணத்தை பரப்புவதுதான் குணம் நிறைந்தவர் ஆகுவது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।